அமெரிக்கா ஈரான் போர் முடிவுக்கு வரப்போகின்றதா? அமெரிக்கா தரப்புல முக்கிய 15 விடயங்களை உள்ளடக்கிய ஒரு ரகசியமான திட்டம் ஒன்றினை போட்டிருக்காங்க. அந்த திட்டம் என்னது? 2 நாடுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா 2 நாடுமே மாறி மாறி தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் தற்பொழுது உச்சக்கட்ட பதற்ற நிலையானது உருவாகி இருக்கின்றது. இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க இதை பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம் நடக்கும்னு சொல்லி எங்க எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில நடைபெற்றுக் கொண்டிருந்த போர்னால மொத்த உலகமுமே மொத்த நாடுகளுமே பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் பெரிய பதட்டத்துக்கு மத்தியிலும் சிக்கி இருக்கிறாங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் ஈரானினுடைய மிகவும் முக்கியமான அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஈரான் தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அப்படிலாம் நடைபெறவில்லை. அமெரிக்கா தரப்புல பொய் சொல்லப்படுகின்றது. ட்ரம்ப் அவர்கள் பொய் சொல்ற எதற்காகன்னு சொன்னா உலக சந்தையில எண்ணெயினுடைய விலையினை குறைப்பதற்காக ட்ரம்ப் அவர்கள் பொய் சொல்றாரு. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவினுடைய பங்கு சந்தைகளை கொஞ்சம் சரி செய்வதற்காக ட்ரம்ப் அவர்கள் இப்படி பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக ஒரு பொய்யினை சொல்லி இருக்கிறேன்னு சொல்லி ஈரான் தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா உண்மையாவே அந்த பொய்க்கு பின்னால பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்குது என்று சொன்னதுக்கு பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னா உலக சந்தையிலே உண்மையாகவே 7% எண்ணெய்க்கான விலை குறைந்துதான் இருக்கின்றது. சரி, இப்ப வருவோம். இப்ப அந்த முக்கியமான அமெரிக்கா தரப்புல ட்ரம்ப் அவர்கள் முக்கியமான 15 விடயங்களை உள்ளடக்கிய ஒரு திட்டம் ஒன்றினை போட்டிருக்காங்க. அந்த திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அந்த திட்டத்துல இருக்கிற முக்கியமான விடயங்கள் எதுவும் வெளிவரவில்லை. ஆனா ஒரு சில விடயங்கள் வெளிவந்திருக்குது. என்னென்ன விடயங்கள்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னால இந்த இந்த திட்டம் எதற்காக, இந்த அமெரிக்கா தரப்பில் இந்த 15 விடயங்களை உள்ளடக்கிய இந்த திட்டம் எதற்காகன்னு சொன்னா இந்த அமெரிக்கா ஈரானுக்கு இடையில பல வருஷ காலமாக, இப்ப இல்ல, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பல வருட காலமாக போர் நடந்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் உக்கிரமா நடைபெறுதுன்னு சொல்லலாம். இந்த போர்னை அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த போர்னை நிரந்தரமாகவே இனி வருகிற நாட்கள்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனையுமே இருக்கக்கூடாது என்ற மாதிரிக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இனிமேல் எந்த ஒரு காலத்திலையும் பிரச்சனையே வராது என்ற ஒரு திட்டத்தை தான் இந்த ட்ரம்ப் அவர் தற்பொழுது கொண்டு வந்திருக்கு. இந்த திட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா முக்கியமான ஒரு சில விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது. அதாவது ஈரானானது எப்பொழுதும் அணு ஆயுதம் செய்யாது, அணு ஆயுதம் செய்ய மாட்டது. அதே நேரத்தில் வேற நாடுகளிடமிருந்தும் அணு ஆயுதங்கள் பெறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா யுரேனியம் செறிவூட்டலை கூட ஈரான் செய்யக்கூடாது. இந்த யுரேனியம் செறிவூட்டல் மூலம் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியும். அதனால இந்த யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் செய்யக்கூடாது. இந்த 2 விடயங்களையும் அந்த 15 திட்டங்களுக்குள்ள அமெரிக்கா தரப்புல உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 15 விடயங்களையும் உள்ளடக்கிய இந்த திட்டமானது ஈரானுக்கு எப்படி அமெரிக்கா கொடுத்துருக்காங்க, இந்த சண்டைக்கு மத்தியில ஈரானுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வேற ஒன்றும் இல்ல, அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம் பாகிஸ்தான் ஊடாக தான் இந்த திட்டமானது ஈரானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானை பார்த்தோம்னு சொன்னா இப்ப உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் இந்த அமெரிக்காவையும் ஈரானையும் எப்படியாவது சமாதானப்படுத்தணும். எப்படியாவது சமாதானப்படுத்தினா தான் தாங்க இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலிருந்து இந்த எண்ணெய்க்கான விலை உயர்வுக்கு மத்தியிலிருந்தும் தங்கட நாடுகளையும் தங்கட நாட்டு மக்களையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றதால பெரிய நாடுகள் நிறைய நாடுகள் முன் வந்திருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா பாகிஸ்தான் முன் வந்திருக்காங்க. பாகிஸ்தானை பார்த்தோம்னு சொன்னா இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை எந்த நாட்டில், அதாவது பாகிஸ்தான்ல நீங்க வைக்கலாம். பாகிஸ்தான் அதுக்கு மனப்பூர்வம் சம்மதம் தாரோம்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஏற்கனவே அமெரிக்கா 2 தடவை எங்களை பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்த அதே நேரம் ஈரான்ல முக்கியமான இடங்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. ஒன்று ஈரானுடைய அணு தொடர்பான ஆராய்ச்சி செய்கிற ஒரு இடத்துக்கு மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னா ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. அதனால இனியும் ஒருக்கா அமெரிக்காவை நம்பி நாங்க பேச்சுவார்த்தைக்கு போக தயாரா இல்லை, அமெரிக்காவோட எந்த விதமான பேச்சுவார்த்தையை நாங்க வைக்க போகிறேன்னு சொல்லி ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது, அமெரிக்காவையும் ஈரானையும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுற நாடு எதுன்னு சொன்னா பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு ஈரான் பாகிஸ்தான்ல போய் பேச்சுவார்த்தை நடத்துறதும் சரிதான், ஈரான் அமெரிக்காவில் போய் பேச்சுவார்த்தை நடத்துறதும் சரிதான். என்னன்னு சொன்னா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு மிக 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 முக்கியமான ஒரு நாடாகும். அதனால ஈரான் தரப்புல இந்த பேச்சுவார்த்தைக்கு தாங்க இணக்கம் தெரிவிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடி என்னன்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் 5 நாட்களுக்கு தாங்க எந்த விதமான தாக்குதலும் நடத்த மாட்டோம்னு சொல்லியிருக்க அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவிலிருந்தும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள்ல இருந்தும் இஸ்ரேல் இருந்தும் ஈரான் மீது தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. ஈரான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா
ட்ரம்ப் அவர்கள் 5 நாட்களுக்கு வந்து தாங்க எந்த விதமான தாக்குதலை மேற்கொள்ள மாட்டோம்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வாங்க சொல்லி அழைச்சிருக்கிறார். ஆனா அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அமெரிக்கா சத்தம் போடாமல் செய்துட்டு அது என்ன விஷயம் சொன்னா கடல் வழியாகவும் ஆகாயம் வழியாகவும் நிறைய அமெரிக்க ராணுவத்தை வந்து ஈரானை நோக்கி அமெரிக்கா தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. இது எதற்கான அடையாளம்னு சொன்னா அமெரிக்காவானது ஈரானை நோக்கி தன்னுடைய அடுத்த கட்ட பலமான ஒரு பெரிய தாக்குதலை நடத்துறதுக்கு தயாராகி கொண்டிருக்குது. அதற்கு இந்த 5 நாட்கள் வந்து அமெரிக்கா எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஈரான் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருந்தது. இந்த நாடுகளுக்கு இடையிலான அதாவது அமெரிக்கா ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போர்னால பார்த்தோம்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் வந்து பெரிய அளவிலான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இந்தியாவில பார்த்தோம்னு சொன்னா மிகப்பெரிய நாடா இருக்கிற இந்தியா கூட ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள வந்து சிக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இலங்கை போன்ற சிறிய நாடுகள், இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற சிறிய நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிக்குள்ள வந்து சிக்கி இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய இந்த 15 விடயங்கள் அடக்கிய இந்த திட்டம் தொடர்பாகவும் அமெரிக்கா ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிற விடயம் தொடர்பாகவும் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.